10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் 1.4 எக்ஸசைஸில் 5th சம் பார்க்கலாம். வாங்க சம்க்கு போகலாம். சம் வாசிக்கிறேன் பாருங்கள். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் என் டு என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எம். நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸு அங்கே ஒரு கண்டிஷன் லாஸ்ட் சம் பாருங்களேன், 2x - 1ன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை மாதிரி இங்கே வேறு ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக எம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அங்கே கண்டிஷன்ஸ் பாருங்கள். m² + m + 3 இஸ் 1 ஃபங்க்ஷன். அது வந்து 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அது 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்ல வேண்டியது தான். ஓகேங்களா. இப்போது சம் ஆரம்பிக்கலாம். சொல்யூஷன் எழுதியாச்சு. இப்போது இந்த கண்டிஷனுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, n to n அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேச்சுரல்ஸ் நம்பர்னாது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணு, 1 2 3 4 ... நான் ஒரு 4 வரையும் எடுத்துக்கலாம். இப்போது அதாவது m = 1ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணால் f of 1 = 1² + 1 + 3 அப்படின்னா 1 + 1 + 3 அப்படின்னா 5 வந்துருச்சு. அப்போது நெக்ஸ்ட்டு m2 பார்க்கலாம். f2 = 2² + 2 + 3 அப்படின்னா அது 4 + 2 + 3 அப்படின்னா அது 6 6 3 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள், m = 3. ஓகேங்களா. f3ன்னு போட்டால் 3² + x அடுத்தது m இருக்கணும் 3, அடுத்தது அது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற 3. அப்போ 3 3 சார் 9, இது வந்து ஒரு 3, இது ஒரு 3. அப்போ இது ரெண்டும் 6 6 9 வந்து நம்மளுக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு m = 4ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணுவோம். f4 4² + 4 அதாவது m² m + 3. ஓகேங்களா. அப்போது இது வந்து 16 + 4 + 3. அப்போ இது ரெண்டும் 20 23 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. நம்மளுக்கு 4 நம்பர் போதும். இப்போ நம்ம இதுக்கு ஏரோ டயக்ராம் வரையலாம். ஓகேங்களா. ஏ வந்து என்னன்னு இருக்குது, அதாவது ஏவோட வேல்யூ n தான். இப்போ என்னன்றது 1 2 3 4 5 6 ... அடுத்தது பியும் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல்ஸ் நம்பர் தான். ஓகேவா. இதுவும் நேச்சுரல்ஸ் நம்பர் தான், இதுவும் நேச்சுரல்ஸ் நம்பர் தான். ஓகேவா. அப்போ இதையும் நான் என்ன பண்ணுறேன், 1 2 3 4 ஒரு 5. அடுத்தது இடம் இல்லைன்றதால அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆன்சரை மட்டும் எழுதிக்கிறேன், 9 ... அடுத்தது பார்த்திங்கன்னாக்க 15. அடுத்தது ... 23 ... இப்போது ஃபங்க்ஷன் f ஆஃப் எக்ஸு நமக்கு 1க்கு என்ன ஆன்சராக இருக்குது, 1க்கு பார்த்திங்கன்னா 5, 1க்கு வந்து 5. அடுத்தது 2க்கு பார்த்திங்கன்னா 9, 3க்கு பார்த்திங்கன்னா 15, 4க்கு பார்த்தீங்கன்னா 23 நமக்கு வந்திருக்கு. ஓகேவா. முடிஞ்சது. இப்போது இதில் நம்மளுக்கு என்ன கண்டிஷன், 1 ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1 ஃபங்க்ஷன்னா என்ன கண்டிஷன் பார்ப்போம். 1 ஃபங்க்ஷன்னா ஏ வந்து பியை விட சின்னதாக ஈக்குவலாக இருக்கலாம். ஓகேவா. இதுதான் 1 ஃபங்க்ஷன். மேஜரான 1 ஃபங்க்ஷன் கண்டிஷன் இது தான். இங்கே பாக்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. அப்போது ஏ வந்து ஏவை விட பி வந்து பெருசாகவும், இப்போ நம்ம 4ன்னும் போதே 23 வந்துடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது 5னா அதை விட எக்ஸ்ட்ரா போகும். நீங்கள் 10 நிற்கிறீங்கன்னா ஏவில் வந்து 10 நிற்கிறீங்கன்னா
அங்கே வந்து அதிகமாக போயிருக்கும். அதாவது இப்போ பாருங்கள் 4ன்னு சொல்லி நான் இங்கே நிற்கும்போதே நம்மளுக்கு 23வது ஆன்சர் 23ன்னு தான் ஆன்சர் வருது. அப்போ கண்டிப்பாக ஏவை விட பி அதிகமாக தான் இருக்கணும். அப்போது இது கண்டிப்பாக 1 ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த படம் வரையணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இதை மட்டும் எழுதிட்டு இந்த கண்டிஷன் எழுதலாம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ற ஒரு கண்டிஷன் எழுதி இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் சம் பார்த்துங்க. ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஏன்னா எல்லாமே எக்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இதில் மட்டும் எம்முன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நோட் பண்ணி வச்சுங்க.